அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீனியம் செடிகள பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மசப்பூடு அப்படின்னு சொல்றாங்க. வெசப்பூண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தீனியம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட மண்ண எப்படி கெடுக்குது, நம்ம மண்ணுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்கு மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடி. எல்லாருக்கும் இந்த செடி ஒத்து போகாது. இது பக்கத்துல போனாலே நிறைய பேருக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒத்து போகாத நபர்களுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல லீஷன்ஸ் மாதிரியான விஷயங்களையும் கொப்பளங்களையும் ஒரு மாதிரி இச்சிங் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க தடிப்பு தடிப்பா வந்துரும். சொறி சொறியா நமக்கு செவந்து போயிடும். கைகள் நம்ம தோல்லாம் எங்கெங்கெல்லாம் பட்டுச்சோ அங்கெல்லாம் செவந்து போயிட்டு நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இச்சிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது. ஆஸ்துமா பேஷண்ட்ஸும் சரி, சில ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது மூச்சு திணறல், மூச்சு விடுறதுக்கு சிரமம், அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துது. இதுல நல்லா வெள்ளை வெள்ளையா அழகா பார்க்கறதுக்கு உங்களுக்கு பூக்கள் தெரியும். இந்த பூக்கள் தான் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. இதை நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம கைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல பவுடர் மாதிரி ஒரு பொருள் ஆகும். அது என்ன அப்படின்னா இந்த பூக்களோட மகரந்தம். இந்த மகரந்தங்கள் தான் என்ன ஆகுது அப்படின்னா காற்றுல கலக்கிறது மூலமா இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் அப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இதை காங்கிரஸ் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு எக்ஸாட்டிக் பிளான்ட். பிரேசில் நாடுல இருந்து நமக்கு பயோவார் அந்த மாதிரியான விஷயத்துக்காக இது மற்ற விதைகளோட கலந்து அனுப்பப்பட்ட ஒரு விதை, அதாவது களைச்செடி. இது அவங்களோட, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற அந்த காலத்துல பரவுனதுனால இதை காங்கிரஸ் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். தொடர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பை பை.